மதுரையை சுத்துற கழுத கூட எங்கேயும் போகாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மதுரையை சிங்கப்பூரா நினைச்சுக்கிட்டு ஒரு 4 கழுத சுத்துதுங்க. அந்த கழுதைகளோட கதை தான் இது. டேய், உன் கூட பெரிய எம்சியா போச்சா? நான் என்ன பண்ணேன்? அந்த கழுதையில முதல் கழுதை வந்தாங்க. பேரு ஐயாவு. பள்ளிய பார்த்தா கூட 10 கிலோமீட்டர் பயந்து ஓடுதான். இவன் ஊரு. ஏண்டா ஒரு டியூப் லைட் அதை மாட்டுறதுக்கு எதுக்காட ஃபியூஸ் கேரியர் பிடிங்க வச்ச? அப்படி என்ன உன் உசுறு உனக்கு வெள்ள கட்டி? என் உசுறு நான் தாங்க மீனாட்சி. உள்ள போமா. அடுத்த மாசம் செக்கப்புக்கு வரும்போது உன் புருஷனையும் சேர்த்து கூட்டிட்டு வா. என்னையே பார்க்கவே மாசம் ஒருக்கா தான் வராரு. ஏன் அவ்வளவு பிஸி? சாப்பாடு சொல்றீங்க? எவ்வளோடா? 100 ரூபா விடுங்க. இது 5 நிமிஷம் வேலைக்கு 100 ரூபாயா? டேய், நாள் முழுக்க நாயா உழைச்சா தாண்டா இவனுக்குலாம் 100 ரூபா. கரண்ட கையில பிடிச்சி வேலை பாக்குறோம். உசுர பணைய வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கோம். 100 ரூபா கேட்டா யோசிக்கிறீங்க? ஒத்த டியூப் லைட்டை உசுர பணைய வச்சு மாத்தினீங்களாக்கும். ரொம்ப சந்தோஷம்டா. உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது. ஏய், பணத்தை வாங்க வேண்டிய பிள்ளைய வச்சுட்டு போயிட்டு ரெண்டாவது கழுதை இவன். பேரு மாரியப்பன். இவன் ஊரு. இவனுக்கு 2 ஆசைங்க. ஒரு ஆசை எப்படியாவது தம்பிகளை படிக்க வச்சு பெரிய ஆச்சு. இன்னொன்னு நீங்களே பாருங்க. வாங்கடி போலாம். என்னடா? மை நேம் மாரியப்பன். திரும்பவும் செருப்பு பிய்யணுமா? என்னடே இந்த அருகே வடக்கு மாசி வீதியில போய் இலக்கட்டு எடுத்து வரதுக்கு உனக்கு ஆரம்பமாடா? பேசிக்கே இருக்க அசால்ட் அடிக்கிறா. அதான்டா சொன்னாங்க நீ எல்லாம் ஊரை கெடுப்பிட்டு சொல்ல மறட்டங்க. இந்த பயவுள்ள ஊமை. அப்புறம் எப்படி மை நேம் மாரியப்பன் சொன்னான்னு பாக்குறீங்களா? மை நேம் மாரியப்பன். மை நேம் மாரியப்பன். இது கழுத நம்பர் 3. பேரு கண்ணு. ஆத்தா அப்பனுக்கு ஒத்த புள்ள. இவன் ஊரு. இவனுக்காக இவங்க ஆத்தா அப்ப பாத்துக்கிட்டு இருக்க ஒரே வேலை. ஒண்ணா இது? டீ கடை பண்ணு மாதிரி இருக்கா? அண்ணே, என்கிட்ட இருக்கிறதுல கடைசி போட்டா இதுதான். எப்படி இருக்குன்னு பாருங்க. பேசி முடிச்சிடலாம். ஐயா, இதை நான் ஒற்றை குச்சிக்கு சீலாட்டின மாதிரி இருக்கா? ஓஹோ, உலகையே ஓகே இல்லையா? மதினி நல்லா பாருங்க. ஐஸ்வர்யா ராயி. என்னது? ஆயா? ஆத்தா ஆயில ராயி. ஆய்க்கு ராய்க்கு வித்தியாசம் தெரியல. நீங்க எல்லாம் பொண்ணு பார்த்து கண்ணனுக்கு கல்யாணம் ஆனது மாதிரி தான். உன் கல்யாணத்துக்கு நான் தானே கவரேஜ். கஞ்சி எப்படி வைமா? ஆமாமா அந்த தட்டல எடு. எடுக்கும்போது நோய் நோயிட்டு இருந்தியா? இப்ப சொல்லு என்னன்னு. அடிச்சிங்களே எல்லாம் மறந்து போச்சுனே. ஏய், அந்த மறந்ததை என்னன்னு சொல்லி தோடா. ஏனே இவ்வளவு நேரம் விழுந்து விழுந்து வீடியோ எடுத்தீங்களே, அதுல நான் கேசட்டே போடலனே, மறந்து போச்சுனே. கேமரால கேசட் இருக்கா என்னன்னு கூட தெரியல. என்னை அடிக்கிறான். எனக்கு ஒரு நேரம் வரும்டா, அப்போ உன்னை பாத்துக்கிறேன்டா. ஓயாம அடிச்சு ரோட்டை பார்த்து போ விளக்கண்ணா. இது அங்க 4வது கழுத. நார கழுத. பேரு ராசாம. ஊரு. இவன் ஆத்தாலையும் தங்கச்சியும் தவிர யாரையும் மதிக்கவும் மாட்டான், யாரையும் நம்பவும் மாட்டான். ஈவி இறக்கமே இல்லாத ஒரு சுயநலவாதி. அதுக்கு காரணம் இவன் பாக்குற புழப்பம். எவ்வளவு பெரிய ராஜாவானாலும் சரி, மந்திரி ஆனாலும் சரி, இவன் முன்னாடி கைய கட்டி வாய புத்தி சப்த நாடியும் அடங்கி போய் தான் உட்காந்துருப்பாங்க. நேரமா 2 வெயிட்டிங்கண்ணே. ஆனே ஏய் இல்லப்பா, 9 மணில இருந்து காத்துக்கிட்டு உட்காந்துருக்கா. 9 மணிக்கு வர நீயே? சம்பந்தப்பட்டவரே சும்மா இருக்க. நீ ஏன் சங்குதுரா? கேப்பம்ல, காசு வாங்குறல, சும்மா செய்யற நீயே. நீ ரொம்ப எதிர்ற. சீக்கிரமே இங்க வருவடி. உன்னை பாதி வேக்காட்டிலே வெளியேற்றுறேன். ஏய், காலங்காத்தால போன் பண்ணாதான் 100 தடவை சொல்லிட்டேன். அண்ணே அது வந்துண்ணே, அது நேத்து கூட பேசுனா கூட வச்சு எரிச்சே விடுவேன். வா, டோர் ஓபன் பண்ணு. அக்கம் பக்கத்து ஊர்ல இருந்து மதுரைக்கு வந்த இந்த 4 பசங்களும் ஃப்ரெண்ட்ஸா நடா. ரொம்ப புனிதமான இடங்க. கோபுரத்தை காட்டணும்னு கோயில் நினைச்சிடாதீங்க. வாங்க நான் காட்டுறேன். வாங்கண்ணா. அந்த
புனிதமான இடம் இந்த வைகை பார்த்தாங்க. கொஞ்சம் முகரைய காட்டு. வழக்கம் போல 3 கிளாஸ் 2 கல்ல பாயிட்டு அதானே? போ இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு தெரிஞ்சு அலையிற. தேங்க்ஸ்ண்ணே. போடா. பயங்கர ஹவுஸ்ஃபுல்லா இருக்கே. வணக்கம்ண்ணே. எவ்வளவு மண்டையில இருக்குது ஒன்னென்ன பாலை டர்ரு டர்ருங்குது. புகாரில் கட்டணம் என்னாச்சு? சீக்கிரம் சிக்கனுக்கே இந்த கதினா நம்ம எல்லாம் சிக்கனும் சின்ன பண்ண மாக்கிறோம். ரிஜெக்ட். மாட்டிக்கிட்டாடா. வரேன். குட் நைட்ண்ணே. குட் நைட்ண்ணே. நல்லதுண்ணே. நீங்க சரக்கு சாப்பிடலையா? ஒரு ரவுண்ட் ஆச்சுண்ணே. ரொம்ப தரமான மனுஷனா இருக்கீங்க. சின்ன பிள்ளையில இருந்து அப்படித்தானே. என்னண்ணே நீங்க ஆடுங்க பேனா கீழே விட்டீங்க. உங்க முன்னாடி தானே இந்த சரக்க இப்ப இந்த கிளாஸ்ல ஊத்துனேன். சரக்கும் குறைஞ்சிருக்கு, கிளாஸும் காலியா இருக்குண்ணே. எப்பொண்ணு? 2வது ரவுண்ட் நிம்மதியா குடிக்க விடுறானா உண்டக்கண்ணே பேசிய கொள்ற. 3வது ரவுண்ட் என்னையா தேடுறான்? ஹலோ மிஸ்டர், பிறந்ததுல இருந்து எப்படித்தானா? எருமை கல்வி தண்ணி உறிஞ்சுற மாதிரியே உறிஞ்சுறா. பேச கூட நேரம் இல்ல. ஐயோ நம்மளுக்கு ஒரு சொட்டு மிஞ்சாது போல இருக்கே. அண்ணே அங்க பாருங்கண்ணே, கூப்பிடுறாங்கண்ணே. வரமாட்டேங்குது. அட என் கொள்கையை கெடுத்தவனே. உன்கிட்ட 1 கோடியா கேட்டேன், ஒரே ஒரு உறிஞ்சு. 3 ரவுண்டு மேல எவனையும் தொல்லை பண்ண மாட்டேன். ஒரு உறிஞ்சுடா. எதுக்கு அப்ப கத்துறீங்க? பாவம் அவரு வாய் பேச முடியாத அவர்கிட்ட போய் ஆட்டையை போட பாக்குற. கொஞ்சம் கூட அறிவு இல்ல உனக்கு? இல்ல. நீ எதுவும் தர போறியா? வந்தாமா, சரக்க வாங்கினமா, திருடு போகாம குடிச்சமா, கிளம்பி போனமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு ஓவரா பேசக்கூடாது. இது எனக்கும் குண்டு பாப்பாக்குள்ள ஒரு சகோதர யுத்தம். நீ மூடிட்டு உட்காரு. பண்ணிக்கு பாதி சைஸ் இருந்துட்டு அண்ணனுக்கு 1 ரவுண்டு கூட தர மாட்டேங்கிறா. டேய் சுட்ட மாட்ட தலையா புடுறா. சரக்க நான் அடிக்கவே இல்ல. நீ என்னை அடிக்கிறதுக்கு ரைட்ஸ் இல்ல. எனக்கு ரைட்ஸ் இல்ல? ஆமா. உங்களுக்கு அடிக்க ரைட்ஸ் இருக்குல்ல, நீங்க அடிக்க வேணாம். நானும் உலகளவுல எவ்வளவு குடியாரங்களை பாத்திருக்கேன். சரக்குக்கு ஸ்டாப் போட்டு குடிச்ச ஒரே ஆள் நீதான். உங்க 2 பேத்துக்கு அடிக்க உரிமை இல்ல. இதுக்கு முன்னாடி 2 பேத்துட்டு திருடி குடிச்சனே, அவங்களுக்கு தான் அடிக்க உதைக்க உரிமை இருக்கு. காதை கலட்டி இங்கேயா வச்சுட்டு போனீங்க? சொன்ன உடனே ஃபாஸ்டா பஞ்சுவலா வந்து நிக்கிறீங்க. என்ன இடையில ஓசி குத்திக்கிட்டு இருக்க குண்டா? புரியாதோ? குண்டா சின்ன பிள்ளை போட்டு எப்படி அடிக்கிறீங்க? நிப்பாட்டு கலங்கறல்ல வாங்க வந்து நாயத்தை கலங்க. காலி தரற ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எல்லாம் மேதே போறோம்ல. ஏண்டா உடைஞ்சு போன சேர்க்கலாம் உங்க அப்பா காசு கொடுப்பான். சட்டல அந்த கையடியா. ஏடியாங்கற. இதெல்லாம் யாரும் தெரியுமா? யாரும் தெரியுமா? நீ என்ன கலெக்டரா? நீ என்ன கமிஷனரா? அதுக்கெல்லாம் மேல நண்ட தோல தோஸ்த் ஒண்ணுதான்டா வழக்கண்ண. அப்ப நீ காசு கொடுறா. முடிவு பண்ணிட்டா நானே கேக்குறது இல்ல. ஏப்பா நீ கேட்க மாட்டேன்னு தெரியுது இல்ல, அப்புறம் எதுக்கு முடிவு எடுக்கிற? காசு வாங்கல என்ன எட்டி பாக்குற? போடா. எங்க போலாம் நண்பா? ஏன் வீட்டுக்கு தான். யாரு
வந்துட்டு ஒன்றும் கிடைக்கலன்ற வருத்தத்தில் ஓரமா படுத்துட்டானோ? மண்டைய போட்டது. ஒருவேளை குறுப்பா கொள்ளடிக்க வந்துட்டாங்களோ? ஹலோ, ஏண்டா காலையிலேயே உசுர வாங்குற? வெயிட் பண்ணி சொல்றேன் வழக்கணையில வரண்டா. எல்லாம் கலட்டிட்டு தூங்கியிருக்கானியா? வணக்கம் பாஸ். பாஸா? யாரா நீங்க? என்னது யாரா? இங்க எதுக்கு வந்து படுத்திருக்கீங்க? நான் நண்பா, நேத்து நீ தான் ஒயின் ஷாப்ல இருந்து வீட்டுக்கு போலான்னு கூப்பிட்டு வந்த, இப்ப யாருன்னு கேக்குற? நண்பா, உன் வீடு வசந்த மாதிரியே இருக்கு. சுத்தமா வீடு இருப்பா, அப்படித்தான் இருக்கும். நீதானா வாந்தி எடுக்கணும் ஆசைப்படுது? ரொம்ப ராசியான மூளை. எங்கேயோ எடுத்துற அழகாடு அழகுடா. ஐயோ, இதெல்லாம் யாரா இப்படி பண்ணுது? நிஜமாவே மறந்துட்டியா நீ? நண்பா, என்ன நண்பா உங்க வீட்டு டிவி தலையில்தான் தெரியுது? அப்படியா? மாத்திருவோம். இது எதுக்கு? எனக்கு இருட்டுனா பயம். அங்க போய் வச்சுட்டேன். என்ன பாஸ் நீ எங்களுக்காக பார்ல சண்டையெல்லாம் போட்ட? காசெல்லாம் சும்மா கரணை மாதிரி எடுத்து கொடுத்தியே. காசு கொடுத்தனா? அதை கூட மறந்துட்ட? இதுக்கு தான் எப்போ குடிக்க போனாலும் பாக்கெட்டில் 100 தான் போவேன். இல்லாட்டி போதையில் கண்ட நரப்பெலுக்கெல்லாம் ஊதாரித்தனமா சொல்ல பண்ணிடுறேன். உங்களை சொல்லுவேனா? நாம தான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டமே. பொதுவாக எல்லாரும் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு அப்புறம் போய் போதைய போடுவாங்க. ஆனா நம்ம போதைய போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு இப்போ ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறோம். புதுசா இல்ல? எல்லாம் புதுசா தான் இருக்கு. நான் கிளம்புறையா? ஏய், எங்கயா போற? வேலை இருக்குப்பா, 2 VIP வெயிட்டிங். சரி, இன்னைக்கு சாயந்தரம் வருவீங்களா? வைங்க பாருங்க. கண்டிப்பா. நீ நண்பா, இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதை முன்னிட்டு இன்னைக்கு ஏன் ட்ரீட் 7 மணிக்கு வைகை பார்ல பட்டைய கிளப்புறோம். யாருக்கடா பிறந்த நாள்? நம்ம வைகை பாரோட பிறந்த நாளை முன்னிட்டு எல்லாருக்கும் ஒரு பீர் ஃப்ரீ. சந்தோஷமா இருக்கணும். உன் மூளை என்ன கோலா கடிக்கு ரோஸ்ட்கா கொடுத்துட்ட? எத்தனை தடவை சொல்றது? நான் தான் அந்த பொண்ணை லவ் பண்றேன்னு தெரியல. கட்டினா அந்த பொண்ணை தான் கட்டுவேன். சோளத்தின்னு போட்டு குபேரம் பொம்மை மாதிரி இருக்கிற உனக்கு என்ன தெரியும் காதலை பத்தி? என் காதலை நானே காப்பாத்திக்கிறேன். போயா பாஸ். ஓ, நான் பாத்துக்கிறேன். இந்த பால் பாண்டி என்ன வீடு எங்க இருக்கு? நம்ம தெரு திரிசால அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு தான். போங்க. தெரு திரிசாவா? அது யாரு? தெரு திரிசா தெரியாதா உங்களுக்கு? நேரா போங்க. இத்து போன வீடுகளுக்கு மத்தியில ஒரு வீடு மட்டும் சும்மா கோல் கட்டு பேசிட்டால பல்லு வேற மாதிரி பளிச்சுன்னு இருக்கு. அதான் நம்ம தெரு திரிசா வீடு. அப்படியே பக்கத்துல வெள்ளடிங்க சுடுகாட்டுல சூடு தங்காம எந்திரிச்சு வந்து போன கலர்ல கத்திரிக்காய்க்கு கையும் கால் முளைச்ச மாதிரி ஒருத்த கேட்ட திறப்பேன். அவன் பால் பாண்டி உத்தர் நினைச்சாரு. வீடியோகிராஃபர் கண்ண காலைல புதுக்கடை திறக்கணும், வீடியோ கவரேஜ் பண்ணணும்னு சொன்னாரு. காலையில 9 மணிக்கு பக்கத்து வீடு தான் திறந்து வைக்குது. தெரு திரிசாவா? ஆமாம்பா, ரொம்ப ராசியான பொண்ணு. பிஸியான நடிகா இருந்தாலும் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணு இல்ல. அதான் வர நிறுத்திச்சு. காலையில 9 மணிக்கெல்லாம் கரெக்டா வந்துருப்பா. லேட் பண்றாத. எப்ப பார்த்தாலும் இந்த மூக்குச்செல்லி விட விளையாண்டுட்டு இருக்கா? அப்பதா இதுக்கு பேர் மூக்குச்செல்லி இல்ல, குருசலி. அம்மா போ, உங்க அப்பா மறந்து பையன் ஆள் வாங்கி வந்தாப்ல. மூஞ்சிய திருப்பிடுவேன். அத்தா தகவலாம் வாய் உரிக்கிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ள போய் தின்றா வயிறு வலிக்கு. என்ன இதா சொன்னவரியாட்டா? என்னடா உனக்கு வேணும்? உனக்கு என்னடா வேணும் புருஸ்லி? அல்வா வேணுமா? அல்வா சாப்பிட்டியா? அல்வா சாப்பிட்டியா? அண்ணா, என்ன எனக்கு அல்வா? ஆமா, நேத்து ஸ்கூல்ல செம ஆட்டம் போட்டியாமே. சித்ரா சொல்லுச்சு.
அந்த ஆட்டத்தை இங்கே போடு, அப்புறம் தாரேன். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். இந்தா போடா தவடா. ஏய் களவாணி, ஏய் நில்றி, உனதாண்டி களவாணி. ஏய் என்னண்ணே என்னப்பா? ஒண்ணும் இல்ல சார், ஒண்ணும் இல்ல சார். ரெடி 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 ரெடி. மேடம் நீங்க கட் பண்ணுங்க மேடம். கட் பண்ணுங்க. இங்கே எல்லாருக்கும் ஓசி ஸ்வீட் உண்டு. இது சமோசா, இது ஜாங்கிரிமா. தெரியுனே, பாத்துர்க்கேன். எல்லாருக்கும் ஒண்ணு தான் தருவேன். ரெண்டு ரெண்டுலாம் கேட்க கூடாது. நீ ரெண்டு புடுங்கற புடிங்க. கண்ணே. ஹலோ தள்ளுங்க ப்ளீஸ். அவளை பார்த்தீங்களா? என்னமோ போர்த்தீஸ் கடையை திறந்துச்சு மாதிரி சுற்றி பார்த்துட்டு இருக்கா. ஏனே அவள் இதுக்கு முன்னாடி ஜாங்கிரி, லட்டு, அல்வா இதெல்லாம் பார்த்ததே இல்லையா? இப்படி பார்த்துட்டு இருக்கா. அல்வா எனக்கல்வா, அல்வா எனக்கல்வா. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். அல்வா சாப்பிடுங்க. மீ நோ லைக் அல்வா. என்ன தெரியாதுடா, என்ன தெரியாதுடாடா. அவங்க வீட்டுல கொட்டாங்க வச்சுல சோறாக வாங்கடா. லவ் பண்றியாடா? சின்ன வயசுல இருந்துடா லவ் பண்ணாலே இப்படிதான்டா, பொழப்ப விட்டுருவாளுங்க. என்னடா ஒன்ன தெரியாதுன்னு சொல்றது, அவளை நீ தெரியாதுன்னு சொல்லிடுறா. சூப்பரா மாப்பிள்ள. இப்ப இருந்து சொல்றேன், அவளை எனக்கு தெரியாதுடா, எனக்கு தெரியாதுடா, எனக்கு தெரியாதுடா. தெரியுறாடா, என்ன தெரியாதுன்னு சொல்ற டிவில தெரியுறாடா. சரி, உங்க நேரம் எப்படி? அட நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினரா யார் வந்திருக்காங்க தெரியுமா? கிளிச்சோத்திர மேதை ராமசாமி ஐயா வந்திருக்காங்க. நடிகை நடிகை நாங்க டிவில கிழிச்ச விஷயம் சொல்லிட்டு இருக்கா. இதுக்குதான் எவ்வளவு பெரிய பில்டப்பாடா. அவ மோர வாழ்ந்து எடுத்த வாத்து மாதிரி இருந்துகிட்டு இவ பேரு தெரு தெரிச்சவாண்டா. ஏண்டா இது திருசாவு தெரிஞ்சா நம்ம வருத்தப்படாதா? நீங்க என்ன பண்ணணும்னா இந்த டிவில தெரியற நம்பருக்கு கால் பண்ணி உங்க பேரையும் ராசியும் சொல்லுங்க. எங்க ஜோசர் உங்க நேரம் எப்படின்னு கரெக்டா சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் கால் வந்து யாருன்னு பார்க்கலாம். ஹலோ ஐயா பேசுறீங்க? உங்க ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. உங்க கிளியே எங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேத்துக்கா ஒரு சீட் எடுக்க சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா. என்னது சொல்லுங்க ஐயா? ஒரு நல்ல சீட்டா எடுத்து கொடுமா. என் சிலுக்கு சிமிதா. வாமா வாமா. இந்த சீட்டா உங்களுக்கு வந்திருக்கிற சீட்டு சுடுகாடு. ஐயோ உங்க முகரக்கட்டைக்கு சுடுகாடு வராம சுவிட்சர்லாந்து தாடா வரும். இப்ப இந்த சீட்டுக்கு உண்டான பலனை சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. உங்களுக்கு இப்ப நேரம் சரியில்லை, ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க சும்மா இருந்தாலும் உங்க சுழி சும்மா இருக்க கூடாது. உங்க சுழி சும்மா இருந்தாலும் நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. நீங்களும் சும்மா இருந்து உங்க சுழியும் சும்மா இருந்தாலும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க சும்மா இருக்க விட மாட்டாங்க. தம்பிகளா, உங்க 4 பேத்துக்கும் சனி உச்சந்தலையில நட்டுக்கிட்டு நிக்கிறான். நீங்க ஜாக்கிரதா இல்லைன்னா உங்க 4 பேத்துல ஒரு ஆளு சுடுகாட்டுக்கு வந்து சேர்ந்துருவீங்க. அப்படியே பார்க்க முடியாதாடா? சுடுகாடு நீ போடா. சுமாரா இருந்தாலும் சூப்பரா கிளம்பப்பட பொண்டாட்டி அவனுக்காவது என் பிள்ளைக்காவது வாழ வைக்கடாடே, வாழ விடுகடாடே. ஐயா ஜோசியர, கொஞ்சம் அந்த தெரு திரிசா கிட்ட போனா குடுக்குறீங்களா? ஹலோ யார் பேசுறீங்க? கலவாணி, நான் தாண்டி அல்வா பேசுறேன். என்னோட இன்னொரு பேர் கலவாணி இல்லங்க, கலைவாணி. தெரியுமிடி கலவாணி. என்னது மீ நோ லைக் அல்வாவா? ஏண்டி சின்ன வயசுல அல்வாவுக்கு ஆட்டம் போட்டு அதெல்லாம் மறந்துட்டியாடி? ஹலோ ஹலோ, உங்க லைன் எனக்கு கிளியரா இல்ல. டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க. பாரு, நல்லா தாண்டி கேக்குது, பேசுறேன். ஹலோ ஹலோ ஹலோ. கட் பண்ணிட்டியா போன? ஏண்டி மாட்ட மாட்டியா என்கிட்ட? டிவில நடிக்கிற மாதிரி என்கிட்ட நடிக்கிறியாடி? கலவாணி, ஏதோ விசேஷ வீடு மாதிரி இருக்கு, போய் பேசி ஆர்டர் பிடிப்போம்டா. வாடா. என்னண்ணே ஆர்டர் நம்மளை தேடி வரணும்னே, அப்பதானே நம்ம சிங்கம். ஆர்டர் தேடி நம்ம போனோம்னானே அசிங்கம்னே. டேய், இப்படி எல்லாம் அசிங்கத்தை பார்த்தா தொழில் பண்ண முடியுமாடா? அண்ணன் பேசி எப்படி ஆர்டர் பிடிக்கிறேன்னு மட்டும் பாரு. வா. அடி வாங்காம இருந்தா சரித்தியா. அண்ணே
வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணே. வணக்கம். வீட்டுல எதுவும் விசேஷங்களா? ஆமா, என் 2வது பொண்ணுக்கு கல்யாணம். அண்ணனுக்கு எத்தனை பொண்ணு? ஆமா, இதெல்லாம் நீ ஏன் கேக்குற? அதிர்ஷ்டம் வீடியோஸ் ஓனர் கண்ணண்ணே. சரி. நான் வீடியோ கூட வச்சிருக்கேன். இந்த மாதிரி சுப்பிரமணியம் அழகரை தெரியுங்களா? தெரியாத. அவருக்கு 4 பொண்ணு. மூத்த பொண்ணு லட்சுமி கல்யாணத்துக்கு நான் தான் வீடியோ எடுத்தேன். அடுத்து 3 பொண்ணுக்கு சரச்சரன்ல கல்யாணம் ஆச்சு. அம்மா அதிர்ஷ்டம் அப்படின்னா சொல்றா. நம்ம கீழமாசி வீதி கிருஷ்ணே அவர் வீட்டுல இளவுக்கு நாங்க தானே போய் போட்டோ எடுத்தோம். அடுத்து வளச்சொலச்சல அந்த வீட்டுல இளவா விழுந்து இருந்துச்சு. எப்படி? ஏய், முதல்ல 2 பேரும் வெளியே போங்க. விசேஷ வீட்டுல வந்து என்ன பேசிட்டு இருக்காங்க பாரு. குட்டி குட்டியே நீ வளரடாம ஆக்கிட்டடா. இவ்வளவு ஒரு போட்டோகிராஃபர் உனக்கு வேணா வெப்பாண்டி ஆப்பு. இங்கிட்டு கண்ணே அங்கிட்டு யாரு? சோபி கண்ணு பேசுறேன். ஏண்டா மண்டி வளக்கண்ண காசு வர ஒழுங்கா கொடுக்க தெரியாதா? நானே எங்க அப்பன்ட்டு 5 வருஷமா 5 பைசா கடன் வாங்காம மதுரையில ஓட்டிட்டு இருக்கேன். நீ ஏன்ட்ட கடன் கொடுத்தியா? ஏண்டா ஐயாவே உன் பொண்டாட்டிக்கு வளகாப்புன்னு என்கிட்ட பணம் வாங்கிட்டு போனியே மறந்துட்டியா? ஏங்க நான் கண்ணங்க, என் ஃப்ரெண்டு தாங்க அவன். நீ எவனா வேணா இருந்துட்டு போ. உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிரு ஒழுங்கு மரியாதை இன்னும் 1 வாரத்துல வட்டியோட பணம் வந்து சேரணும்னு. இந்த மாநாட்டை வச்சுக்கிட்டோம் நொங்க சீவுற மாதிரி அவனை சங்க சீவே. கோவப்படாதீங்க, சொல்றதை கேளுங்கண்ணே. நான் தரேனே காசு. அடுத்த வாரத்துக்குள்ள வந்துடணும். சரிண்ணே சரிண்ணே. என்னடா எதுவும் பிரச்சனையா? சொல்லு. மாறநாடனே நம்ம பழக்கம். எதா இருந்தாலும் பேசிக்கிறோம். அந்த மாறநாடு நொண்ணன் தான் பேசினாரு இப்ப. ஏண்டா வளகாப்புன்னு சொல்லி காசு வாங்கிட்டு அந்த காசுல தான் எனக்கு தண்ணி வாங்கி கொடுத்தியா? ஏன்டா அப்படி இருக்க? முன்னாடியே சொல்லி தொலைஞ்சிருக்க வேண்டியதானே? ஏதாவது ஏற்பாடு பண்ணிருப்பல. ஏய், மாறநாடு காசு கொடுக்கறது கூட எனக்கு பெரிய பிரச்சனை தெரியலடா. மீனாட்சி அப்பே ஆத்தா இல்லாத பிள்ளை. அவளுக்கு எப்படியாவது ஒரு பட்டு சேலை எடுத்து கொடுத்து சிறப்பா வளகாப்ப முடிச்சிடலாம்னு நினைச்சேன். எல்லாம் என் தலையெழுத்து. முடியலடா. பட்டு புடவை வாங்குறோம், 2 நாளா வளகாப்ப ஜாம் ஜாம் நடத்துறோம். எப்படி? அப்படிதான். ஹாய், நீங்க பார்க்கறது டிடிவி. நான் வேணாதா. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் தெரியுமா? அடுத்த மாசம் வீதி நவநீத கிருஷ்ணன் கோயில் திருவிழால இருக்கோம். இப்போ உள்ள போய் பார்க்கலாமா திருவிழாவை? வாங்க போலாம். ஏறா மாப்ள, நல்லா ஏறு. நல்லா இறுக்கி கட்டு முடிக்க போறா மாப்ள. மாப்ள வாடி அனுப்புவா. அனுப்புமாமா. வாடி மேலே ஏத்துக்கப்பா. இலே கைது நல்லா இலே. புடி மாப்ள. புடி வாடி புடி. என்னைய நல்லா சுலபமா தரது மாப்ள. அம்மா சவுண்ட் கொடுக்காத மாமே. கடைக்கு தான் இருக்க. ஒரு பயில மரத்துல ஏற கூடாது. வாங்கடி மாப்பிள்ளைகளா. என்ன இவ்வளவு தூரம்? இது வீர விளையாட்டு. உனக்கு என்ன இங்கே வேலை? அஸ்த நேரம் பார்த்து ஏதாவது ஆட்டியா போட்டு போலான்னு வந்தியா? வேணாம்டா. சிங்கம் சிலுத்துக்கு நிக்கும் போது சீப் எடுத்து சீவாதீங்க, தாங்க மாட்டீங்க. சிங்கத்துக்கு நிறைய பேர் சிப்பல்ல சீவிருக்காங்க. அதான் மண்டல மசரையே காணோம். இருங்கடா. எவனாவது முதல்ல ஏறி எண்ணெயை தொடச்சு வைப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஏறுவோம். ஏன் அவசரப்படுற? புரியுதா? ஏறதுக்கு எப்படி தொடச்சு கொடுக்குறான் பாரு. நல்லா கவலையா போறாங்க. ஆதி என்ன தொட்டாங்க வேற. வாடா போலாம். ஏறுங்கடா சின்ன பையங்களா. வாங்கடா. சப்போட்டா போடுறா. அண்ணே சப்போர்ட் ஓடிட்டா. ஏறா. ஏய் சொன்னா கேளா. ஏறா. வலிக்குறா டேய் டேய் டேய். ஓட்டாண்டா ஹிரோஷிமா நாகாசாகி. நிக்க முடியாதா?
தம்பி வேண்டாம். என்னடா கத்துற? போ, அங்க ஏத்தாங்க போ. அப்படியே பிடிச்சேடா நான் சொல்லி கொடுத்த மாதிரியே போடா. அப்படியே பிடிச்சேடா. போ பிடிச்சேடா. ஏய் அண்ணா அவங்க துண்டு விட்ட போயிட்டாங்க. ரைட்லாம் போட்டுருக்கடா. ரைட் விட்டுருவா. ஏய் ஓகே ஓகே அடிக்கிற அடியில் உங்களுக்கு கண்ணே தெரியக்கூடா. இந்த துணிக்கு பக்கத்துல போயிட்டாங்கடா. அதான் கடிச்சிட்டாங்க. சாமி பொண்ணு கல்யாண பத்திரிக்கை பார்த்தா மாப்பிள்ளை என்ன வெளியூரா? ஆமாங்க, சென்னையில வேலை பார்க்கறாரு. என்ன உதவி வேணாலும் தயங்காம கேளுங்க சாமி. நீங்களும் அண்ணா வந்து நடத்தி கொடுத்தாலே போதும். கண்டிப்பா வரணும். போதுமா? என்ன வரணும். வாங்க. வரேன். மறக்காம பெரிய தப்புட்ட கிட்ட சொல்லிடுங்க, கல்யாணத்துக்கு 2 பேரும் கண்டிப்பா வரணும். சரிங்க சாமி. ஏய் சரியா சொல்றா. யாரு புதுசா வந்த தாசில்தாரா? என்ன மிரட்டுறியா? உங்க அண்ணன் பெரியத்தப்பட்ட மாதிரி பல பேர் நிறைய ஊர்ல பாத்துட்டேன். உன்னால என்ன முடியுமோ செஞ்சுக்கோ. கிளம்பு. பாப்பா என்ன படிக்கிறா? பத்திரமா பாத்துக்குங்க. இவரையும் சேர்த்துதான். என்ன பிரச்சனை? யோ, உங்க மணல் கான்ட்ராக்ட் முடிஞ்சு 2 மாசம் ஆச்சு. இன்னும் மண் அள்ளிட்டு இருக்கீங்க. எங்கயா முதலாளி? ஏன் என்ன பார்த்தா முதலாளியா தெரியலையா? எனக்கு உன் முதலாளியும் தெரியும், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும்டா நீ என்ன பண்ணுவேன்னு. உண்மையை சொல்றா. எத்தனை கிடா வெட்டுற? வெறும் ஜோத்த கிட்ட போட்டு ஏமாத்திடாதரா. பயவுள்ளே பாஞ்சிருவாங்க. 5 கிடா விட்டுருமியா? அப்ப மேஞ்சல விடுவாங்க. ஐயா தம்பியும் வர்றேனாரு. அவ முக்கியமான ஒரு வேலையை முடிக்க போயிருக்கேன். ஏனே எதுவா இருக்கலாம்ல. பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நான் என்ன பண்றது? விபத்து நடந்த வாகனத்தை தணிக்கை பண்ண ரோடு இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காங்க ஐயா. விபத்து பிரேக் ஃபெயிலியரால தான் நடந்திருக்குன்னு. அதே நேரத்தில் வண்டி ஓட்டின டிரைவர் வந்து குடிபதில் இல்லைன்னு சொல்லியே சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்க ஐயா. அதை ஐயா முன்னாடி சப்மிட் பண்றியா? அந்த கூண்டில் இருக்காரு, அவரை முன்ன பின்னா பார்த்துருக்கலாங்க. உங்களுக்கும் அவருக்கும் முன்விரோதம் முன்முகம் ஏதாவது இருக்கா? எனக்கும் இவருக்கும் எந்த முன்விரோதமும் இல்லை. ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு தான் நான் இவரை முதல் தடவையா பார்த்தேன். ஐயா ஐயா என்னடா நீங்க சொன்னபடியே கோர்ட்ல அந்த தாசில்தாரு சொல்லிட்டாயா? இப்படி உசுறு பயத்தை கொடுத்தாதான் நம்ம சொல்றத கேட்பாங்க. சரி போ வரேங்கய்யா. நீ வண்டி எடப்பா. ஏய் என் பங்கு வழக்கு மர காசு ஒன்றை தானே இருக்கு. அந்த காசு கூட எனக்கு தேவைப்படுது. ஏடா ஓம் பங்கு என் பங்குன்னு பிரிச்சு பேசுற? இவன் பொண்டாட்டி வளவப்புக்கு தானடா சேலை வாங்க வந்தான். எனக்கு அவசர தேவையா இருக்கு. காசை கொடுக்குறியா? குர்ரா டேய் நீ காசு வாங்கிட்டு போடா. ஒன்னலாம் டே டே ஏய் அடா ஏன்டா இப்படி இருக்க? எப்பவுமே அப்படிதானடா. இது அப்படியே உன் பொண்டாட்டி மீனாட்சி நல்ல கலரா? கலரா சுண்டி விட்டா ரத்தம் வரும். அப்புறம் அந்த கலர் சுன்றவனுக்குடா. நீ வேற. அந்த சாரி எடுங்க. ஏய் மாப்பிள்ள, உனக்கு பின்னால வெள்ளை கலர் சேலை கட்டி ஒரு பிள்ளை நிற்கிது பாரு. கிட்டத்தட்ட அதே ஹைட்டு தான், அதே கலர் தான் பாரு. இந்த கலர் நல்லா இருக்கு. இது ஓகேவா? வேற கலர் பாருமா.
அந்த சாரி எடுங்க. இது நல்லா இருக்குமா? இன்னும் கொஞ்சம் பிரைட்டா பாருமா. ஏய் இந்த கலர் சூப்பரா இருக்குடா. அண்ணா அந்த சாரி எடுங்க. பொண்ணே. அதுதான். அம்மா இந்த கலர் நல்லா இருக்குல? என்னம்மா நல்லா தானே இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. புது டிசைன்மா. சரி அண்ணே இங்க ட்ரையல் ரூம் எங்க லெஃப்ட்ல இருக்கு? கடைசில. ஜான் பிரான்ஸோட தியரிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் அப்படி ஒன்றும் கிடையாது. நம்ம என்னெல்லாம் எதிர்பார்க்குறோமோ அது லைஃப்பில் நடக்கும் அப்படிங்கிறது மட்டும் உண்மைதான். ஹலோ போட்டா பார்த்தல, உங்ககிட்ட முக்கியமா பேசணும். திருநகர் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்க்கு வா. ஹலோ வந்துட்டியா? உள்ள வந்துட்டேன். வடி வழியா 9th ஃப்ளோருக்கு வா. அந்த போட்டோ நான் தான் எடுத்தேன். தயவு செஞ்சு அந்த போட்டோவை டெலீட் பண்ணுங்க. இந்த விஷயம் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா செத்தே போயிடுவாங்க. டெலீட் பண்ணுங்க ப்ளீஸ். இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுற? நான் சொல்றத நீ கேட்டா, நீ சொல்றத நான் கேட்கிறேன். யாருக்கும் தெரியாது, நாங்க 2 பேர் தான். என்ன போட்டோ வச்சு மறந்தா? நீ சொல்றதெல்லாம் கேட்டு தலையாட்டுவேன் நினைச்சியா? எங்க மாமாவும் போலீஸ் தான். அவர்கிட்ட சொல்லி உங்க 2 பேரும் உண்டில நாக்கல. என்னடி ரொம்ப ஓவரா பேசுற? அடுத்துக்கிட்டேன் ஹால் ஸ்பாட் ஓட்டான். டேய் வாடா மாப்பிள பாப்போம். டேய் விசேஷத்துக்கு போகும்போது இதை போய் பார்த்துக்கிட்டு வாங்கடா, வேற பஸ்ல போலாம். ஹலோ திருநகர் பக்கத்தில் ஒரு ஆக்சிடென்ட். விட மாட்டாங்க. டேய் எங்க கடையில நான் இப்படி பண்ணேன்னு தெரிஞ்சா எங்க அப்பா கொன்னே போட்டுருவாரா. டேய் எதுக்கு பயப்படுற? நான் தான் இருக்கேன்ல, பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். வா வா. டேய் வாப்ல, டேய் ஒரு போட்டோ வரா. இரு முதல்ல என் முன்னாடி நான் தான் வலையில போடுவேன். என்னடா தனியா நின்று சிரிச்சுட்டு இருக்கேன்? மரம் வச்சோ? அதெல்லாம் ஒரு மரம் கலர்ல. அப்புறம் எதுக்குடா காலைல ஃபங்க்ஷன்ல தனியா நின்று சிரிச்சுட்டு இருந்த?
எந்த பங்கன்ல வந்து எதனா நினைச்சிட்டு இருக்கேன்? குணத்தோட இருந்து மனுஷ குணமே தெரியாம இருக்கேன். அவனை எல்லாம் என்னைக்குடா மனுஷனா இருந்திருக்கேன், அவன் இன்னைக்கு மனுஷனா இருக்கிறதுக்கு. வாடா வீட்டுக்குள்ள வந்து செருப்பாலே அடிக்கணும். மூஞ்சிலே முடிய கூடாது. போனா போறான் நீ குர்ரா பூரா நமக்கு தான். என்னடா பாரதேசி சரக்கோட அருமை தெரியுதா பாரு. அவனை போய் பாத்துக்கிட்டு அவனடா பாவம். அவன் என்னைக்காவது உன்னை மனுஷனை மதிச்சிருக்கானா? அவனுக்கு போய் பாவம் பாரு. இல்லங்கடா மனசுல என்ன பெரிய எவிங்க நினைப்பா? ஏதோ டெய்லி குவார்டருக்காரங்களேன்னு பார்த்தா ரொம்ப தான் இது பண்ணிக்கிறீங்க. ஏய் நேத்து நீ தொட்டதுக்கு ஒண்ணு போட்டிருப்பேன். இனிமே ஃப்ரெண்டு நின்று வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. நீங்க என்னடா எங்க கூட பேசாம இருக்கிறது? நீ நான் உங்க கூட பேசுறதா இல்ல. எப்படி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பாத்தீங்களா? டேய் டோர் ஓபன் பண்றா. கூடத்தை கொடுத்துங்க. பாப்பா நேத்து கூட ஒரு ஃபுல் அடிச்சோம். அப்பா உங்ககிட்ட இருந்து ரத்தம் எடுக்க முடியாது. இவனுக்கு இப்படி ஆபத்து தெரிஞ்சா தண்ணி அடிச்சிட்டு பண்ணா. ச்சே பேசாமடா. இப்போ என்னடா பண்றது? அதான்டா யோசிச்சிட்டு இருக்கேன். ஒரு உயிரை காப்பாத்தணும்னா ரத்தம் ரொம்ப முக்கியம். வியாதி இருக்கிறவங்கள தவிர மத்த என்ன யோசிக்கிறீங்க? சராசரியா மனுஷனுடைய உடம்புல 6 லிட்டர் ரத்தம் ஓடுது. அதுல வெறும் 400 ml தான் எடுக்கும். அதனால எல்லாரும் பிளட் டொனேட் பண்ணுங்க. நன்றி டாக்டர். நன்றி. டாக்டர் சொன்னது எல்லாரும் கேட்டீங்கல்ல? ரத்த தானம் பண்றது ஒவ்வொரு மதுரை குடிமகனோட கடமை. சோ எல்லாரும் ரத்தம் பாடி சொல்றேன். கத்தாதீங்க பாடி. கைய வலிக்குதுடா. இவள்ட்ட இருந்து எவ்வளவு ரத்தம் வேணாலும் எடுத்துக்கங்க. இவ தம்ம தண்ணியில அடிக்க மாட்டாங்க. எப்படியாவது என் ஃப்ரெண்டை காப்பாத்துங்க ப்ளீஸ். ஏமா உனக்கு பிளட் கொடுக்க சம்மதமாமா? சூப்பர். இந்தடா. ஏய் இதரா எப்ப பாரு புடி தண்ணி தராடா. சாமரா. ஏய் மாப்ள இந்தடா உன் Dress.
அம்மா கிட்ட அம்மா கிட்ட எல்லாம் சொல்லியாச்சுடா நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகுறேன்னு. ஏய் என் தங்கச்சிக்கு ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டியாச்சுடா. ஏய் மாப்பிள்ள நாளைக்கு வீட்டுக்கு போனோம்னா 3 நாளைக்கு நல்லா ரெஸ்ட் எடு. வேலைக்கெல்லாம் ஒன்றும் போனா எதா இருந்தாலும் நாங்க பாத்துக்கலாம். ஏய் என்னடா ஏன்டா அழுகுறா? உங்க கூட இருந்தா என்ன ஓசில தண்ணி அடிக்கலான்ற கதை என்ன பழகுனேன். ஆனா நீங்க என் உசுறு போயிடக்கூடாதுன்னு உங்க உசுறு போற மாதிரி துடிச்சிங்களேடா. டேய் அப்பதான்டா எவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டேன்னு தெரிஞ்சு செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சுடா. என்ன வரைக்கும் ஒதுக்கிறாங்கடா, மன்னிச்சிருங்கடா. ஏய் ஏன்னா கிறுக்கு பையன் மாதிரி பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு எங்களுக்கு ஒண்ணுனா நீ பார்க்க மாட்டியாடா? சும்மா போடா. ஏய் ஏன்டா அழுகுறா? அழுகுறா மாப்பிள்ள. ஏய் அழுகுறா. பிளட் கொடுத்தது நானு, நீ ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஓவர் ஃபீலிங் எல்லாம் உடம்புக்கு ஆகாது கண்ணா. இந்தா எல்லாம் எதுக்குங்க? உனக்கு இல்லப்பா, இவருக்கு. நீ தின்றாத. அது அங்க சொல்லுங்க. இருந்தாலும் ரொம்ப கொடுத்து வச்சவதான். வேற யாரு? எவனை கட்டிக்கு போறவதான். உங்களையே இப்படி பாத்துக்கிறான்னா வைஃபை எப்படி பாத்துக்குவான்?